உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அடுத்ததாக நாம் இந்த பதிவுல பார்க்கக்கூடிய ஒரு பதிவு, நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டுமா? நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கணுமா? நீங்க நினைச்ச விஷயத்தெல்லாம் சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்கள், நல்லது கெட்டது, நிறைய நல்ல விஷயங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஈஸியான எளிமையான சில விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம், எளிமையான சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா வாழ்க்கையில கஷ்டப்படுற சில பேருக்கு சாதிக்க முடியல. சில பேருக்கு சாதிக்க முடியல, பாக்குறீங்களா? அவங்களுக்கு நிறைய திறமை இருந்தும் சாதிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, பாக்குறீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த பதிவு. திறமை இருந்தும் என்னால சாதிக்க முடியல, நான் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க, முதல் விஷயம் என்ன அப்படின்னு, இந்த பணம் சம்பாதிக்கிறது இருக்கு பாத்தீங்களா? இந்த பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய ஆள்லாம் பணத்திலேயே இருப்பாங்க. பணம் 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 பணம். பெரிய ஆட்கள்லாம் பாருங்க, மார்வாடிஸ் எல்லாம் பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய செல்வந்தரா இருக்கக்கூடியவர்கள்லாம் பாருங்க, எப்போதுமே இந்த பண விஷயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இதாவே இருக்கும். சரிங்க, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த திதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்குமே தெரியும். 15 திதி தெரியும். பிரதமையில இருந்து அமாவாசை, அப்புறம் பாத்தீங்கன்னா அமாவாசையில இருந்து பௌர்ணமி, வளர்பிறை, தேய்பிறை, சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், இது எல்லாமே உண்டு. செல்வந்தர்கள்லாம் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இன்னைக்கும் நான் கேள்விப்பட்டு என் கண்ணாலே நான் பார்த்திருக்கேன். இந்த மாத வருமானம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொற்ப வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். செல்வந்தரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், உங்களுக்கு கூட சொல்றேன், செல்வந்தர் தான் செய்யணுங்கிறது இல்லை, நீங்க கூட. அவங்க செல்வந்தரா இருக்கிறதுக்கு காரணம் இது. அவங்களுடைய முதல் வருமானத்துல முதல் ஒரு பங்கை அன்னதானத்திற்கு எடுத்து வைப்பார்கள். எதுக்கு எடுத்து வைக்கிறாங்க? அன்னதானத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க முதல் பங்கை. அதுக்கப்புறம் தாங்க மற்ற செலவெல்லாம். நீங்களும் அப்படிதான். அதாவது நீங்க ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, ஒரு 200 ரூபாய் அன்னதானத்துக்குன்னு எடுத்து வச்சுக்கணும். இது மிக முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா எப்போதுமே வீட்டுல நல்ல வாசனை எப்போதுமே இருக்கணும். துர்நாற்றம் வீட்டுல வீசக்கூடாது. மகாலட்சுமி தங்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடியது இந்த திதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த திதிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கலை. இந்த திதிக்கு இன்னொரு பேர் கலை. மொத்தம் எத்தனை திதி இருக்கு? 15 திதி தான் இருக்கு. சரி, 16வதா ஒண்ணு இருக்கு. நான் இது சொன்னேன்னு சொல்லுங்க பாத்தீங்களா, 16ன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த 16ல தான் விஷயமே. 15 திதி இருக்கு. 16வது 15 திதிய 15 கலைன்னு நம்ம சொல்லலாம். இந்த 16ன்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் ஷோடச கலை. என்ன கலை? ஷோடச கலை. அந்த ஷோடச கலையை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினா நம்ம நல்லா வருவோம். ஆனா இதை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் கடைபிடிக்க வேண்டும். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சில ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆண்கள் அமாவாசை நெருங்கும் போது அவனுக்கு டைம் சரியா இருக்காது. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி வரும்போது அப்பதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமாவாசை பௌர்ணமி நெருக்கத்துல ஆண் பெண்கள்லாம் சில சண்டை சச்சரவுகள்லாம் நிறைய பயங்கர சண்டையெல்லாம் வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாக்குவாதங்கள் அதிகமா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வர்றது. சோ அந்த டைம் இருக்கக்கூடிய அந்த நாள்ல அந்த ஷோடச கலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சித்தர்கள், துறவிகள், இவங்க எல்லாம் பயன்படுத்தினதுதான் அந்த ஷோடச கலை அப்படிங்கிறது. சோ இந்த கலையை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப விசேஷமான ஒன்று, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்ப இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இதை நம்ம எப்படி வச்சுக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா உதாரணமாக இப்ப பாத்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிரதமை திதி, அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதி ஆரம்பிக்க போகுது. பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை திதி ஆரம்பிக்க போறதுன்னு சொன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சோடச கலை. அந்த மாற அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். அது நீங்க அந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா உதடுகள் அசையாமல் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உதடுகள் அசையாமல் நான் சொல்லி கொடுக்கிற மந்திரத்தை சொல்லணும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சோ இதை நீங்க சொல்லணும். பிரபஞ்சத்துல உள்ள அத்தனை உயிரினங்கள் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் சூட்சுமமா அதிரும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. ஒரு விஷயம் நிறைவேறதுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயத்த நீங்க வேண்ட ஆரம்பிக்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பிரார்த்தனையை வச்சு நீங்க பண்ணுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு விஷயத்த நீங்க வேண்டணும். ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் வேண்டக்கூடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல பண்ணலாம், கோவில்ல பண்ணலாம், எங்க வேணாலும் நீங்க தியானம் பண்ணலாம். எந்த இடத்துல உங்களுக்கு தியானம் பண்ணணும்னு தோன்றதோ அந்த இடத்துல மந்திர ஜபத்தை நீங்க தியானம் பண்ணலாம்.
இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நோய் தீர, கடன் தீர, எதிர்ப்புகள், பொறாமைகள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரிந்தவர் சேர, வழக்கு வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த சோடச கலையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பட்னி இருந்துதான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. விரதம் இருக்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் இதை நம்ம செய்யும் பொழுது நல்ல அமோகமா மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த நேரத்தை அமாவாசையிலிருந்து பிரதமை எப்ப ஆரம்பிக்குதோ அந்த ஆரம்பிக்கிற 20 நிமிஷத்தை பயன்படுத்திக்கணும். அமாவாசை முடிய போறது, பிரதம ஆரம்பிக்க போறதுன்னா அந்த கடைசி 20 நிமிஷத்தை பயன்படுத்திக்கணும். பௌர்ணமியிலிருந்து பிரதமை வர அந்த 20 நிமிஷத்தை பயன்படுத்திக்கணும். அந்த 20 நிமிஷத்தை பயன்படுத்தி தான் இதை நீங்க சொல்லணும். அப்படி நீங்க சொன்னாதான் சொல்லதான் உங்களுக்கு செல்வ வளம், மகிழ்ச்சி என வாழ்க்கை பாதையை திசை மாற்றிவிடும். அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. இது யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை வந்து நீங்க வந்து சில பேர் இதெல்லாம் வந்து வம்சா வழியா சில பேர் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க, தெரியாதவங்க பண்ண மாட்டாங்க. வாழையடி வாழையாக சில பேர் செல்வந்தரா இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? சில பேர் சூக்ஷ்மத்தை சொல்ல மாட்டாங்க, சில பேர் சூக்ஷ்மத்தை சொல்லி கொடுப்பாங்க. எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க சில பேர். இதுல வந்து ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, அமாவாசை என்று சொல்றோம் இல்லையா, ஆண்களை அதிகம் பாதிக்கிறது, பெண்களுக்கு வந்து அதிகமா பௌர்ணமி அதிகமா பாதிக்கிறது. இதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல உடலையும் சூரியனை வந்து சூக்ஷ்ம உடலையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த விஷயம். சரிங்க, இந்த 20 நிமிஷத்துல நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? இந்த 20 நிமிஷத்துல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? இந்த ஷோடச கலையை பயன்படுத்தி பண்ணணும். எத்தனை பேர் பிராணாயாமம் பண்றீங்க? சில பேர் குருக்கள் வீட்டுக்கு வராங்க, சுக்லாம்பிரதனம் குட்டிக்க சொல்றாங்க, ஓம் 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 இப்படி வச்சுக்கிறீங்க, ஓம் 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 அவ்வளவுதான் பண்ணிக்கிறீங்க இல்லையா? பிராணாயாமம்ங்கிறது தனி. அதாவது வலது பக்கம் மூச்சை இழுத்து இடது பக்கம் விடுறது, இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுறது, அதை உணரணும். விடுறது, அந்த மூச்சு இழுக்கிறதையும் விடுறதையும் இழுக்கிறதையும் உணரணும். அதுதான் அந்த பிராணாயாமம் அப்படின்னு நம்ம சொல்றது. அப்படி சொல்லும்பொழுது அந்த மந்திரங்களை நம்ம சொல்லும் பொழுது இப்ப நான் அந்த ஷோடச கலைன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஷோடச கலையை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான மூல மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதற்கான இந்த மூல மந்திரத்தை பயன்படுத்தி இந்த 20 நிமிஷத்தை பயன்படுத்தி ஒண்ணு வேண்டாம், 3 பட்சம் பண்ணுங்க. 3 பட்சம் அமாவாசையிலிருந்து அந்த பிரதம வரத்துக்கு 20 நிமிஷத்துல விளக்கேத்தி வச்சு மனசுல தியானம் பண்ணி 20 நிமிஷம் பண்ணுங்க. பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் வருது அப்படிங்கறத சொல்லுங்க. நீங்கள் உதடு அசையாமல் மனசுக்குள்ள சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். இந்த 4 வார்த்தை. ஓம்ங்கிறது பிரணவம், இந்த 3 வார்த்தை மூல மந்திரம். அவ்வளவுதான். நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன். தெரிஞ்சுக்கணும்னு நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோ. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி 20 நிமிஷம் உங்களால எவ்வளவு சொல்ல முடியுமோ நீங்க சொல்லுங்க. சோடச கலை 16வது கலை இது. இந்த 16வது கலை எப்ப வேலை செய்யும்? இந்த அமாவாசையிலிருந்து பிரதமி வர 20 நிமிஷமும், அடுத்ததா பௌர்ணமியிலிருந்து பிரதமி வரக்கூடிய அந்த 20 நிமிஷமும் இது வேலை செய்யும். இந்த 16வது கலை வேலை செய்யும். இதுக்கு பேரு சோடச கலைன்னு பேரு. பண்ணுங்க, வெற்றி அடையுங்க. திரும்பவும் நான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். இந்த ஷோடச கலையை பயன்படுத்தி இந்த 20 நிமிடத்தை பயன்படுத்தி இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க. நான் 3 முறை இந்த மந்திரத்தை நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க சொல்லுங்க. ஓம் ஆம் ஓம் சொல்றோம் இல்லையா, அந்த ஓம் இம், அந்த இம்ங்கிறது வரணும். ஓம் அந்த பொறுமையா சொல்லணும், உதடு அசையக்கூடாது, மனசுக்குள்ளேயே சொல்லணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஷோடச கலை ஆக்டிவேட் ஆகும். 3 பட்சம் சொல்லுங்க. இன்னைக்கு செல்வந்தரா இருக்காங்க, இன்னைக்கு நிறைய இந்த 16வது கலை எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த சூக்ஷ்மத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி எப்படி விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இது குரு ஸ்தானத்துல இருந்து கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். குரு ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 15 திதி 16வது இது வந்து பாத்தீங்கன்னா 16வது கலை இது. அந்த டைமுக்கு இதை சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது. சோ இதை நீங்க கத்துக்கோங்க. சுபா.